நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி. அருமையாக இருக்குது. புளிச்ச கஞ்சி, பழைய கஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நம்மள. ஆஹா ஆஹா பார்த்தீங்கன்னா சுண்டை வத்தல் தான் இன்றைக்கி. ரொம்ப அருமையாக இருக்குது. வெங்காயம், சின்ன வெங்காயம், சுண்டை வத்தை, பட்டை வத்தை, சின்ன வெங்காயம், நேற்று வச்ச மீன், அதாவது கம்மா மீன். நேற்று குழம்பு வச்சோம், அதில் மீதி மீன் இது. மீன் குழம்பு பழைய குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம், இந்த ஐட்டங்களையும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வேட்டை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. இந்த வெயிலுக்கு தேவை பழைய கஞ்சி. இந்த வெயிலுக்கு தேவை பழைய கஞ்சி. இந்த வெயிலுக்கு தேவை பழைய கஞ்சி. மீன் சூப்பராக இருக்கு நம்மள. முள் அதிகம். கட்லா மீன் ஆஹா. மீன் சூப்பராக இருக்கும் போல. இன்னத்ததே நம்ம சூடாக சாப்பிட்டாலும் பழைய வெஞ்சனத்துக்கு இணையாக எதுவுமே இல்லைங்க. பழைய வெஞ்சனம் தாங்க. முள் அதிகம். அருமையாக இருக்கு மீனா. மீன் முள். ஓகே, இது முடிஞ்சு சீனை.
சாப்பிடும்போது பொறுமையாக மெண்டு முழுகணும். அப்போ தான் ஜீரணமாகும் நல்லா. கசப்பு நம்ம ரொம்ப கசக்குது, ஆனால் ருசியாக இருக்குது. பட்டை சுட்ட மிளகா, உரைக்குது. அப்பா உங்களை தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். அப்பா கடைசியில் சாப்பிட்ட பட்டை வந்த சரியான காரம் உரப்பு. ஐயோ சரியான உரப்பு நண்பர்களே. அடுத்து என்னென்னு பார்த்தா அடுத்து ரெஸ்ட்டு. நண்பர்களே, நம்ம வீட்டில் என்ன கஞ்சி ஆச்சுனோ அதை மட்டும்தான் வீடியோவை போடுவேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாகலாம் வாங்கி வீடியோ போட மாட்டேன். எனக்குன்னு கேமரா பிடிக்க கூட ஆள் இல்லை நண்பர்களே. செவத்தில் சாட்சி வச்சு தான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒய்ஃபோட டெய்லர் மிஷின். இது இந்த டெய்லர் இது நீங்கள் கூட பாருங்கள், நம்ப மாட்டீங்க. இதுதான், இது அப்படியே பின்னாடி பாருங்கள் நண்பர்களே. இது இங்கே வச்சு தான் நான் வீடியோ எடுப்பேன். சாட்சி செவத்தில், இந்த செவத்தில் சாட்சி தான் வீடியோ எடுப்பேன். இதுதான் உண்மை. நம்புங்க, நம்மளாடி போங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, ஆதரவு கொடுங்க. என்ன அப்படி வந்துருச்சு வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பாய் நண்பர்களே. வீடியோ தான் ஒசம் திருப்பம் போல என்னமோ ஆகிப்போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற சப்போர்ட்டு கடவுள் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்து வருவது மதுரை மீசவனி இசைத்தட்டு முழக்கம். டண்டனாய், பாய்.